இங்க பாருடா, ஒரே நாள சோள பயிர் மாதிரி வாடி கிடக்குறாங்களேடா. வெளியே ஊரே நின்று அழுதுட்டு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் யாரு ஆறுதல் சொல்ல போறா? யாரு? மச்சானே உலகம்னு வாழ்ந்துச்சேடா எங்க அக்கா. 2 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டுட்டேடா மாப்பிள்ள. மாமா, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது மாமா. அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைப்பாங்க தானே அப்படி பேசுன. இப்படி 2 பேரும் பாவத்தை என் மேல போட்டு போயிட்டாங்களா மாமா? எனக்கு சந்தியாதான் முக்கியம் நினைச்சிருந்தா நான் அவளை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிருப்பேன். நாமெல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அத புரிஞ்சுக்காம இனிமே இவங்களுக்கெல்லாம் அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான் மாமா. மாப்பிள்ள, உனக்குள்ள இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் நான் புரிஞ்சுக்காம போயிடுறேடா மாப்பிள்ள. பாரதி, புகழந்தி, செல்வி, கவிதா, எல்லாரும் வாங்க. இங்க பாருங்க, இனிமே நீங்க யாரும் அழக்கூடாது. உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன். அழக்கூடாது பாரதி, அழக்கூடாது பாரதி. ஏய், இங்க பாரு, அழக்கூடாது. உங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன். மாப்பிள்ளை இப்பதான் குடும்பத்தோட சேர்ந்துருக்கிறான். மறுபடியும் அந்த குருக்கள் பொண்ணோட சேராம இருக்கணும்னா அந்த குருக்கள் குடும்பத்தையே இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும். ஆளுங்கெல்லாம் கீழே இருக்காங்கல்ல, அடிச்சு நொறுக்க சொல்லிடுவான். முதல்ல அதை செய்வோம். உங்களுக்கெல்லாம் தெய்வமா அந்த மச்சானே போயிட்டாரு. அப்புறம் இந்த ஊருக்கு கோயில் எதுக்கு, குருக்கள் எதுக்கு? அந்த கோயிலை இழுத்து மூடுங்க, அந்த குருக்கள் வீட்டை அடிச்சு நொறுக்குங்க. நிலவில்லாம போனா வான அழகிழந்துடாது. ஆனா சூரியன் இல்லாம போனா உலகமே களை இழந்துடும். உன்னை தீ வச்சு கொளுத்திருந்தா நீ மட்டும்தான் செத்திருப்ப. உனக்காக 10 பேர் பரிதாபப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்ப ஊரே செத்து போன மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போற? பெத்தவன் செஞ்ச பாவம் புள்ளைய சேரும் பாக்க. இப்ப நீ செஞ்ச பாவம் என்ன ஊர் ஜனங்க முகத்துல முடிக்க முடியாம பண்ணிடுச்சு. என்ன பண்ணுவேன்? என்ன மாமா, ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து அழுதுன்னு இருக்கேன். நான் ஊருக்கு போயிட்டு கல்யாணத்தை நல்லபடியா பேசி முடிவு பண்ணிட்டு சந்தோஷமா திரும்பி வந்திருக்கேன். ஏன் இப்படி அழுதுன்னு இருக்கேன்? நீங்க அழுகிறத பார்த்தா நேருக்கு அழுக வந்துடும். அழாதே. மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு கிட்ட வந்தீங்க தொலைச்சிருவேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன பண்ணா? காட்டு பசங்களா? உங்களுக்கு அறிவு இல்ல? எவ்வளவு கிட்ட வந்தீங்க தோலை உரிச்சிருவேன். வாங்கடா வாங்க, என்ன பாக்குறீங்க? அவனுக்காவது தைரியம் வந்தா இவளை தொட்டு பாருங்கடா. விடுங்க மாமா, விடுங்க. சொன்னா கேளுங்க மாமா, விடுங்க. வேண்டாம் மாமா, அவங்க ஊருக்கு போறதா நல்லது. எங்க அப்பா செத்துருக்கு, நீங்க என்ன காரணம்? சொல்லுங்க. உயிர் மேல ஆசை இல்ல. மாமா விடுங்க சொல்றேன். சொல்றத கேளு. ஊரே கோச்சிக்காத, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. விட்டு ஒதுக்கிடு மாப்ள. சொல்றேன்ல, வேணாம். விட்டுங்க மாமா, விடுங்க. டேய், உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையாடா? பொண்ணு கிட்ட உங்க வீரத்தை காமிக்கிறீங்களே. கிட்ட வாடா. சத்யா, சத்யா, விடுங்க மாமா, விடுங்க. ஏய், விடுங்க. சொல்றேன்ல, விடுங்க. யாரா சத்யா, சத்யா, விடுங்க. விடுங்க. சத்யா, நிறுத்துங்கடா.
அப்பாவுக்கு அடுத்து உங்களுக்கு நான் தான்டா. என் சொல்லுக்கு கட்டுப்படுவீங்களா மாட்டீங்களா? கை கட்டி வாய்ப்பத்திய பழகி போச்சுடா உங்களுக்கு. சொந்தமா யோசிக்கவும் சுதந்திரமா கருத்து சொல்லவும் பழகிக்கிங்கடா. காதலிக்கிறதுக்கு ஒரு அழகான பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொந்தத்திலே வசதியா ஒரு பொண்ணையும் தேடாம மனைவியாவதா காதலியாவதான்னு உறுதியா இருக்கனே. நான் செஞ்சது தப்பா இல்ல? காதலிக்கிறப்ப கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதியா ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இழிச்ச வயனையும் தேடாம கடைசி வரைக்கும் நான் தான் உறுதியா இருக்காளே, அது அவ செஞ்ச தப்பா? செத்து போனவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு உயிரோட இருக்கிறவங்களை சாகடிக்க துடிக்கிறீங்களே, உயிரோட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. சந்தியா, உங்களால நாங்க பட்ட அவமானம் போது எங்க மானம் போச்சு, எங்க மரியாதை போச்சு. எங்களை உசுரோட விட்டுடுங்க, நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். சந்தியா, இதான் முடிவா? இத்தனை பேரோட எதிர்ப்பை தாண்டி நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு நம்ம என்ன உடம்பு சுகத்துக்காகவா நேசிச்சோம்? மனசு ரெண்டும் ஒண்ணு சேராம உடம்பு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடம்பு ரெண்டும் ஒண்ணு சேராம மனசு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நாம வாழ்ந்து காட்டுவோம். உங்களுக்கு தம்பி தங்கச்சி ஊர் ஒருவனு நிறைய பொறுப்பு இருக்கு. நீங்க அவனுக்காக வாழுங்க. நான் உங்களை நினைச்சுட்டே வாழ்ந்துருவேன். நான் போறேன். அந்த பொண்ணு ஊரை விட்டு போனப்புறம் கூட பிறந்த தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் காட்சின்னு பண்ணி வச்சுட்டு அவரு அந்த பொண்ணு நினைப்பிலேயே வாழ்ந்துட்டாரு. அவர் கூட பிறந்தவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் அவர் மட்டும் அந்த பொண்ணு எப்படியும் திரும்பி வந்துடுவான்ற நம்பிக்கையிலேயே காத்து கிடக்கிறாரு. அவரு நினைக்கிற மாதிரியே அந்த அம்மா திரும்பி வருவாங்களா, இல்லை யார் கூடாவது வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாங்களா, யாருக்கு தெரியும்? வண்டிக்காரர, உண்மையாக காதலிச்சவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் பிரிஞ்சு போகலாம். ஆனால் சந்தன மரத்தை வெட்டின கோடாரி கூட மணக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காதல் மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முறை சந்திக்காமல் அவங்களுக்கு சாவே வராது. வாத்தியாரே, நீங்க சொன்ன மாதிரியே அதோ அந்த அம்மாவே தான். மனசு ரெண்டும் ஒண்ணு சேராம உடம்பு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடம்பு ரெண்டும் ஒண்ணு சேராம மனசு ரெண்டும் சேர்ந்து வாழற வாழ்க்கைய நாம வாழ்ந்து காட்டுவோம். உங்களுக்கு தம்பி தங்கச்சி ஊர் ஒருவனு நிறைய பொறுப்பு இருக்கு. நீங்க அவனுக்காக வாழுங்க. நான் உங்களை நினைச்சுட்டே வாழ்ந்துருவேன். நான் போறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே சொன்னாங்க, ஊரை விட்டு போனவ எவன் கூடயாவது வாழ்ந்திருப்பா, நீ தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், உன்னை மறந்துட்டு என்னால் எப்படி இன்னொருத்தையை நேசிக்க முடியலையோ, அதே மாதிரி என்னை மறந்துட்டு உன்னாலையும் இன்னொருத்தனை நேசிச்சிருக்க முடியாதுங்கிறது. இறக்கமே இல்லாத இந்த ஜனங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னுதான் இத்தனை வருஷமா நான் வைராகியமா இருந்துட்டேன். ஆனா 10 நாளாவே என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு படபடப்பு. இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேற யாரு? கடைசியா உங்களை ஒரு தடவை பார்த்துடலான்னு தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு வந்தேன். எல்லாரும் நினைச்சாங்க நீ செத்து போயிருப்பேன்னு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எப்படி செத்து போவ? நீங்க உயிரை மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி நான் என் முந்தானில முடிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க குத்தி விட்ட மூக்குத்திய சொல்றேன். எப்படி நல்லா இருக்கா? வலிக்குது.